இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விருதுநகரில் 3வது நாள் பயணம். இன்னைக்கு நான் லாக் போட போகிறேன். ஒரு நாள் பயணம் எப்படி இருக்குது. 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே எப்பவும் தூங்கிடுவேங்க. ஏன்னா காலையில் ஓடியே ஆகணும். இன்றைக்கி எந்த ஊர் போனாலும் சரி ஏதாவது ஒரு ரவுண்டு நமக்குன்னு கடவுள் ஒன்று கொடுப்பாரு. இன்றைக்கி விருதுநகர் தான் 3வது நாள். எதிர்ச்சியாக கூட ஒரு நாள் வேலை எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு புது கிரவுண்டு, புது ஊர், அழகான தருணம். 10 கிலோமீட்டர் வெறித்தனமாக ஓடி முடிச்சாச்சு. கிரவுண்டும் அழகாக இருந்ததுங்க. நல்லா கிரவுண்டு அமைஞ்சுது. நம்ம தங்குத இடத்துல இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வந்தது. தண்ணி பாட்டு தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் கொண்டு வந்த தாமிரபரணி தண்ணி 10 லிட்டரும் காலியாகிட்டு. நம்ம ரூமை நமக்கு எப்படி தந்தாங்களோ அப்படி என்னால் முடிஞ்ச அளவு ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்படியே ரூமுக்கு ஒரு டாட்டா போட்டு சரி கிளம்பக்கூடிய, ஏன்னா கும்மாப்பட்டி போனோம், அங்கே தான் பத்திரம் நமக்கு. ஏன்னா அதனால தான் 3வது நாள் டிலே ஆகிட்டு. 2 நாள் வந்து வீடியோ ஃபுல்லு எடுத்தாச்சு. ஒரு சின்ன கஷ்டம் என்னென்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட முடியும். கும்மாப்பட்டி கிளம்பியாச்சுங்க. நான் மட்டும்தான் போனேன், வேறு யாருமே கிடையாது. பாருங்கள், எடிட்ரு, ட்ரோன் யூஸ் பண்ணுறது எல்லாமே தம்பி தான். நான் எந்த ஊர் போனாலும் எனக்குன்னு ஒரு நண்பர் இருப்பார். வெற்றிகரமாக வந்த வேலை முடிஞ்சுது. சரி ரைட்டு வீட்டுக்கு கிளம்புவோன்னு அவ்வளோதான் கிளம்பியாச்சு. வீட்டை விட்டு வந்து 3 நாள் ஆகுது. வண்டியும் ஒரு 800 கிலோமீட்ரு ட்ராவல் ஆகிட்டு வயிறு வர பசிச்சுது. சரி கடையில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அக்கா கடையில் நல்லா ஜூஸு, ஒரு ஜூஸு குடித்தேன். தாகம் நிற்கலை. மறுபடியும் இன்னொரு ஜூஸ் அடித்தாச்சு. ஏன்னா சாத்துக்குடிலாம் குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஐஸு சீனிலாம் போடாமல் குடிங்க முடிஞ்சளவு, ஏன்னா அதான் ஹெல்த்து. 2வது ஜூஸும் குடித்து பவரை ஏற்றியாச்சு. ஆரஞ்சோட சாத்துக்குடியில் தான் சத்து அதிகம்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கிடுங்க. நண்பர் வர திருமலைக்குமார் வந்து நம்ம தென்காசியில் வரவேற்றார் கருப்பட்டி காப்பியில், அதுவும் கருப்பட்டியோட கருப்பட்டி மிட்டாய். ஒரு வீடியோ எடுத்தோம். இது கதை, ஒரு பெரிய கதை இருக்குது பின்னாடி. இந்த வீடியோக்கு பிறகு நான் சொல்லுதேன், தனியாக ஒரு வீடியோ போடுதேன். அடுத்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஆஃபீஸ் ரூம் இதான் நம்மளோட ஆஃபீஸ் ரூம், நம்மளோட வீடு. நம்ம அண்ணன் பையன், அழகான பையன். வந்த உடனே வீட்டுக்குள்ளே போயாச்சு. இங்கே வந்தால் தாங்க நமக்கு நிம்மதியே. இதான் என்னோடய ஆஃபீஸ் ரூம், தெரிஞ்சுக்கிடுங்க. என்னோடய வீடு எப்படி இருக்குது.